கன்னி ராசி அன்பர்களை இனிய வணக்கம். நீங்கள் மனதிற்குள் இதுவரைக்கும் மறைத்து வைத்த விஷயங்கள் பின்னர் வெளியே வந்திருக்கும். அது மிகப்பெரிய ஒரு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஏன் உங்களுக்கும் கூட நிச்சயமாக உருவாக்கி கொடுத்திருக்கும். ஏன் தெரியுமா? சில நபர்களிடம் நீங்கள் எதையுமே வெளியில் சொல்ல முடியாமல் மனதிற்குள்ள மறைத்து வைத்த சில உண்மையான விஷயங்களும் சந்தேகங்களும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இத்தனை நாட்களும் இருந்திருக்கும். ஆனால் அது எதுவுமே இதுவரைக்கும் வெளிவந்திருக்காது. ஆனால் இப்பொழுது அது எப்படி வெளிவந்தது என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் குழப்பிய ஒரு நாட்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். கன்னி ராசிக்காரங்க பொதுவா ஒரு பிரச்சனையின் போது உடனடியாக ரியாக்ட் செய்யாமல் எல்லா விவரங்களையும் மனதிற்குள்ளேயே சேகரித்து வைத்து கொண்டே வரக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நீங்கள் இருந்து கொண்டுமே தான் உங்களுக்குள்ள இருப்பீங்க. ஆனால் வாக்குஸ்தானத்தில் சூரியன் அல்லது செவ்வாயின் கோச்சாரம் வரும் பொழுது இத்தனை காலமும் நீங்கள் பொறுமையாக இருந்து மனதிற்குள் பூட்டி வைத்திருந்த அத்தனை கசப்புகளும் குமுறல்களும் ஏதோ ஒரு சின்ன சின்ன காரணத்திற்காக எரிமலையாக வெடித்து உங்களுடைய மனதிற்குள் இன்னும் சிதறி ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு எரிமலை வெடிப்பு இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏன் ஏற்பட்டது, அது எப்படி வெளியில் வந்தது, எந்த ஒரு காரணத்தினால் வந்தது என்று தெரியாமல் நீங்கள் யோசித்து கொண்டே தான் இருப்பீங்க. எந்த ஒரு நேரத்துல எந்த ஒரு இடத்தில் வைத்து யாரிடம் எதை பேசக்கூடாது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் நினைத்து எல்லாத்தையும் மறைத்து வைத்தீங்களோ அந்த ஒரு நபரிடமே சில வார்த்தைகள் பிரச்சனைகளாக மாறும் பொழுது மனதிற்குள் மறைத்து வைக்கப்பட்ட சில விஷயங்களை வெளியில் கொட்டியிருப்பீங்க. அது மிகப்பெரிய ஒரு விவாதங்களையும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும் என்று தான் கூற வேண்டும். இத்தனை காலம் மறைத்து வைத்திருந்த அத்தனை விஷயங்களையும் நீங்கள் பட்டியலிட்டு கொண்டு கொடுத்திருக்கும் போது குடும்பத்தினர் அதிர்ச்சியில் உறைந்து போவார்கள். அது உங்களுடைய குடும்பத்தையும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணையையும் உங்களுடைய நண்பர்களையும் உறவினர்களையும் அதிக அளவுக்கு நிச்சயமா காயப்படுத்தியிருக்கும். இவன் என்ன இப்பொழுது இப்படி பேசிவிட்டான், இத்தனை நாட்கள் எதுவுமே பேச மாட்டானே, அமைதியாகத்தான் இருப்பானே, இப்பொழுது ஏன் இவன் இப்படி பேசுகிறான் என்றெல்லாம் உங்களை பற்றி அவர்கள் நினைத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் எதையுமே வேண்டும் என்று செய்யக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. உங்களுக்குள்ள எப்பொழுதுமே சரியாக இருந்தால் தான் பிடிக்கும். அது உங்க கூட மிகவும் ரொம்ப பழகிய நண்பர்களுக்கு நிச்சயமாக புரியும். ஆனால் இந்த ஒரு காரணத்திற்காக சிலர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்த சதியாலும் சிலர் உங்களுக்கு செய்த ஏமாற்றங்களாலும் சில விஷயங்கள் இப்பொழுது வெளியில் வர ஆரம்பித்திருக்கும். அது மிகப்பெரிய அளவுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். இத்தனை காலம் மறைத்து வைத்த விஷயத்தை ஒரு நொடியில் நான் கூறிவிட்டேனே என்று அதுவும் உங்களுடைய மனதிற்குள் மனவேதனையை உருவாக்கியிருக்கும். மனதில் பாரத்தை ஏற்றி வைப்பதை விட அவ்வப்போது சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வதை, வார்த்தைகள் வெடிப்பதை தடுக்கும் என்ற ஒரு பாடத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு சம்பவம் மூலம் நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்வீங்க. எந்த ஒரு விஷயத்தை எந்த ஒரு இடத்தில் வைத்து பேசணும் என்கிற ஒரு மனப்பான்மை இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள தோன்றும். இந்த கன்னி ராசிக்காரங்க பல நேரங்கள்ல உடனடியாக உணர்வுகளை வெளிப்படுத்த மாட்டீங்க. அதை ஒரு மாதங்களோ ஒரு வருடங்களோ ஏன் 10 வருடங்கள் கழித்தாவது அதை இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் நீங்க நினைத்து கொண்டே தான் இருப்பீங்க. முன்னர் நடந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடனே கேட்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்கள் உங்களுக்குள்ள கிடையாது. ஆனால் அதை நீங்கள் மனதிற்குள் வைத்து கொண்டே தான் இருப்பீங்க. அது எந்த ஒரு நாளில் அதை குட்டி போட்டு அது பெருக்கி பலர்ந்து எப்பொழுது பிரச்சனையாக வெடிக்கும் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் தேவையில்லாத ஒரு இடத்தில் வைத்து அது பிரச்சனையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். ஆனால் நீண்ட நாட்கள் மனதில் வைத்திருந்த வருத்தங்களும் குறைகளும் மற்றும் ஏமாற்றங்களும் ஒரு கட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளியில் வந்து வெடிக்கவும் ஆரம்பித்திருக்கும். அப்போது பழைய விஷயங்களும் ஒன்றாக வெளிவந்து பெரிய ஒரு குடும்ப விவாதமாகவும் நண்பர்களுக்குள்ள ஒரு விவாதங்களையும் இது நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். இது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாலும் சில உண்மைகள் வெளிப்பட காரணமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இது நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக இருக்குமா இல்லையா என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். உண்மையாக இருந்தால் மட்டும் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள ஒரு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். புதிய பொருட்கள் இத்தனை நாட்கள் வாங்க வேண்டும் என்று உங்களுடைய கணவரிடமோ உங்களுடைய பெற்றோர்களிடமோ நீங்கள் சொல்லிக்கொண்டே தான் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்துல அந்த புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் அமையலாம். அது புதிய பொருட்கள், புதிய வாகனங்கள், புதிய தொழில்களை தொடங்குவது, புதிய மனைகளை வாங்குவது, வீடு கட்டுவது, எதுவாக வேண்டுமானாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஆனா அந்த ஒரு விஷயத்துல இப்பொழுது நீங்க அதனை செய்து வாழ்க்கைக்குள்ள மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. வியாபாரம் நிமித்தமான சில நுட்பங்களை நீங்கள் புரிந்து கொண்ட வாழ்க்கைக்குள்ள நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. அது போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். விதண்டாவாத சிந்தனைகளை நீங்கள் குறைத்துக் கொள்வது உங்களுடைய மனதிற்கு மிகவும் நல்லது. மற்றவனுடைய வாழ்க்கை எப்படியும் போட்டும், என்னுடன் அவன் பழகும் பொழுது எப்படி இருக்கிறான் என்பதை மட்டும் நீங்கள் மனதிற்குள் போட்டு குழப்புவதுதான் மிக பெரிய அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். உத்தியோக பணிகளில் அமைதியான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடி வர வைக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைத்து அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வழிவகுக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க போகிறது. இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களின் வாழ்க்கை சீரானதாக மாறப்போகிறது. கன்னி ராசிக்கு இருந்த அனைத்து விதமான தோஷங்களும் கிரகங்களின் அசுப சஞ்சாரங்களும் முடிவுக்கு வந்து தற்போதைய கோச்சார கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு தடையற்ற சீரான வாழ்க்கைக்கான ராஜபாதையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைத்து கொடுத்துள்ளன என்பதை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வீங்க. எல்லாத்தையும் புரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் வாழ்க்கைக்குள்ள எப்படி இருக்க வேண்டும் என்று அனைத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் இருப்பீர்கள். வருமானம், குடும்ப ஒற்றுமை, உடல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து என அனைத்து துறைகளிலும் ஒரு நிலையான சீரான வளர்ச்சி உங்களுக்குள்ள உண்டாக்கி இனிமே வாழ்க்கைக்குள்ள எதை செய்யணும், அதை எப்படி செய்யணும், சரியான முறையில் யாரிடம் போனால் எல்லா வேலைகளும் நடக்கும் என்று அனைத்தையும் புரிந்து கொண்டு வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் தெரிந்து கொண்டும் நீங்கள் நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. அடுத்தடுத்து நடக்கும் சுப நிகழ்வுகளும் உங்களின் தொடர் வெற்றிகளும் உங்களை ஒரு மிக உயர்ந்த உன்னத நிலைமைக்கு கொண்டு சேர்த்து உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றும் என்பதில் எந்த ஒரு விதத்திலும் ஐயங்கள் என்பது இருக்கவே கூடாது. உங்களுடைய வாழ்க்கை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். கடந்த காலத்தில் இருந்த ஏமாற்ற தாழ்வுகள் எல்லாமே குறைந்து வாழ்க்கையை ஒரு நிலையான பாதையில செல்ல தொடங்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. அதனை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். பணம், குடும்பம், தொழில், உடல் நலம் மற்றும் மனநிலை ஆகிய அனைத்திலும் சமநிலையானது உங்களுக்குள்ள உருவாக்கும். முன்பு இருந்த குழப்பங்கள் குறைந்து இப்போது எல்லாம் சரியான திசையில் செல்கிறது என்ற உணர்வு மனதிற்குள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். இது கன்னி ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு காலமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. இந்த ஒரு காலம் உங்களுக்குள்ள மனத்தெளிவு, குடும்பத்துல நிம்மதி, பண சேமிப்பு, தொழில் வளர்ச்சி, உடல் நலத்துல முன்னேற்றம் என அனைத்தையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகத்தான் உங்களுக்குள்ள இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்கும். எது நடந்தாலும் நீங்கள் எல்லா விதமான காரியங்களிலும் சற்று கவனமாக இருப்பதுதான் உங்களுக்கு இன்னும் நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். எதிலும் கவனத்துடன் நடந்து கொண்டால் வாழ்க்கைக்குள்ள ஏமாற்றம் என்பது இருக்கவே இருக்காது. இதுவரைக்கும் ஏமாந்தது போதும், இனிமேலாவது ஏமாறாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் மனதிற்குள் ஏற்றிக்கொள்வது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வீலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம் என்பதை மட்டும் நீங்கள் மனதிற்குள் போட்டு குழப்புவதுதான் மிக பெரிய அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். உத்தியோக பணிகளில் அமைதியான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடி வர வைக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைத்து அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வழிவகுக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க போகிறது. இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களின் வாழ்க்கை சீரானதாக மாறப்போகிறது.
கன்னி ராசிக்கு இருந்த அனைத்து விதமான தோஷங்களும் கிரகங்களின் அசுப சஞ்சாரங்களும் முடிவுக்கு வந்து தற்போதைய கோச்சார கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு தடையற்ற சீரான வாழ்க்கைக்கான ராஜபாதையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைத்து கொடுத்துள்ளன என்பதை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வீங்க. எல்லாத்தையும் புரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் வாழ்க்கைக்குள்ள எப்படி இருக்க வேண்டும் என்று அனைத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் இருப்பீர்கள். வருமானம், குடும்ப ஒற்றுமை, உடல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து என அனைத்து துறைகளிலும் ஒரு நிலையான சீரான வளர்ச்சி உங்களுக்குள்ள உண்டாக்கி இனிமே வாழ்க்கைக்குள்ள எதை செய்யணும், அதை எப்படி செய்யணும், சரியான முறையில் யாரிடம் போனால் எல்லா வேலைகளும் நடக்கும் என்று அனைத்தையும் புரிந்து கொண்டு வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் தெரிந்து கொண்டும் நீங்கள் நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. அடுத்தடுத்து நடக்கும் சுப நிகழ்வுகளும் உங்களின் தொடர் வெற்றிகளும் உங்களை ஒரு மிக உயர்ந்த உன்னத நிலைமைக்கு கொண்டு சேர்த்து உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றும் என்பதில் எந்த ஒரு விதத்திலும் ஐயங்கள் என்பது இருக்கவே கூடாது. உங்களுடைய வாழ்க்கை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். கடந்த காலத்தில் இருந்த ஏமாற்ற தாழ்வுகள் எல்லாமே குறைந்து வாழ்க்கையை ஒரு நிலையான பாதையில செல்ல தொடங்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. அதனை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். பணம், குடும்பம், தொழில், உடல் நலம் மற்றும் மனநிலை ஆகிய அனைத்திலும் சமநிலையானது உங்களுக்குள்ள உருவாக்கும். முன்பு இருந்த குழப்பங்கள் குறைந்து இப்போது எல்லாம் சரியான திசையில் செல்கிறது என்ற உணர்வு மனதிற்குள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். இது கன்னி ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு காலமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. இந்த ஒரு காலம் உங்களுக்குள்ள மன தெளிவு, குடும்பத்துல நிம்மதி, பண சேமிப்பு, தொழில் வளர்ச்சி, உடல் நலத்துல முன்னேற்றம் என அனைத்தையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகத்தான் உங்களுக்குள்ள இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்கும். எது நடந்தாலும் நீங்கள் எல்லா விதமான காரியங்களிலும் சற்று கவனமாக இருப்பதுதான் உங்களுக்கு இன்னும் நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். எதிலும் கவனத்துடன் நடந்து கொண்டால் வாழ்க்கைக்குள்ள ஏமாற்றம் என்பது இருக்க